டேய் மச்சான், என்ன மாமா? எங்கடா போன? நாலு நாளா ஆளவே பார்க்க முடியல. அங்க ரெண்டு வேலையாச்சு மாமா. சரி சரி சரி. டேய் மச்சான், என்ன மாமா? அங்க பாரு எப்படி போய்க்கிறியான் பாருடா. மாமா நீ இங்க கொஞ்சம் பாரு. அடங்கொய்யால ஏன்னா மச்சான், நான் காட்டினவனாவது மொபைல வந்து ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு பேசிட்டு போனியா? உன் பையன் ரொம்ப தரமா இருக்கானே, ஹெல்மெட்டும் போடல, இப்படி வச்சு பேசிட்டே போறானே. மாமா எல்லா பேருமே இப்படிதான் தெரியுறாங்க. இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? மச்சான், அவனுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, போன் பேசுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அறிவு வேணுமா இல்லையா? வண்டி ஓட்டிக்கிறீங்க, வண்டி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி, அப்பா நீ வண்டி ஓட்டியா அப்புறம் பேசலாம் அப்படின்னு போனை எவனுமே வைக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா மாமா? நீ சொல்றது சரிதான் மாமா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. என்ன, அவங்க கம்பெனி எம்ப்ளாயா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், டீம் லீடரா இருக்கட்டும், நொய்னு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ற ஏது பண்றேன்னு. அப்படி இல்லைன்னா லவ்வர் போன் பண்றா, மெசேஜ் பண்றா, பொண்டாட்டி போன் அடிக்கிறா, சும்மா சும்மா டாப் அடிக்கவா என்ன பண்ற அப்படின்னு ஃப்ரெண்டுக வேற போன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல அம்மா போன் பண்ணி காய்கறி வாங்கிட்டு வா, பழம் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு சொல்லி எல்லா பேரும் போன் பண்றாங்க. போன் பண்றவங்களுக்கு அறிவு வேலை. நீ வண்டி ஓட்டிட்டு இருக்கியா அப்புறம் பேசுறேன்பா அப்படின்னு சொல்லணும். அப்படி யாருமே சொல்றது இல்ல. அவங்களுக்குலாம் அந்த அறிவு வேணும். ஆமா, இவங்களுக்கு அறிவு போச்சு. போன் வருதுன்னு தெரியுது, அப்படியே நிப்பாட்டிட்டு ஓரமா ரெண்டு பேச வேண்டியதானே. மாப்பிள்ள, இப்ப இவங்க மேலேயும் குற்றம் சொல்ல முடியல, போன் பண்றவன மேலேயும் குற்றம் சொல்ல முடியல. ஆக மொத்தத்துல இன்னைக்கு வண்டியில போகும்போது எவனா முதல் டைம் பண்ணிட்டு போனானா அவன் பின்னாடியும் போக பயமா இருக்கு, முன்னாடி வரவும் பயமா இருக்கு. எவஞ்சிக்குனாலும் தள்ளி விட்டுட்டு ஓடி போயிறாங்க. சிக்னல்லயும் ஒழுங்கா நிக்க மாட்டேங்கிறாங்க, டிராபிக்லயும் ஒழுங்கா ஓட்ட மாட்டேங்கிறாங்க. இவங்க கூட தப்பிச்சு போயிறாங்க மாப்பிள்ள. இவனை பார்த்தா ஒரே பதட்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, இன்னைக்கு மொபைல் டைம் பண்றான்னு வச்சுக்கோமே, பின்னாடி பொண்டாட்டி உட்காந்துருக்கா, இல்லைன்னா அம்மா உட்காந்துருக்காங்க, இல்லாட்டினா அப்பா உட்காந்துருக்காங்க, இல்லைன்னா நன்மை உட்காந்துருக்கேன். பின்னாடி உட்காந்துருக்கீங்களா சொல்லணும்ல, டேய் போன் பேசுறாருன்னா ஓரமா நின்று பேசு, இல்லையா வண்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் பேசு. எதுக்கு போன்ல பேசிக்கிட்டே போறேன்னு கேட்க மாட்டேங்கிறேன் மாமா. நான் கேட்டேன் என் ஃப்ரெண்ட, அன்னையில என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். ஆமா மாமா, இவங்களுக்கு ஒரு அறிவே இல்லை. என்னத்த செய்ய. அதோட பெரிய குடும்பம் என்னன்னா இப்ப ஸ்கூல் டைம்ல பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. குழந்தை கையில ஹெல்மெட்டை கொடுத்து வச்சிருக்காங்க. குழந்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு வருது. அப்பா வந்து 2 பிள்ளை 3 பிள்ளைய கூட்டு போறாரு. அம்மா கிழமையா வந்து பிள்ளைகளை கூட்டு போறாங்க. பிள்ளை கையில இருக்க ஹெல்மெட்டை தலையில போட்டாதான் இல்லை. பிள்ளைகளுமே நீங்க போடுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஸ்டைலாவே திரிறாங்க மாப்பிள்ள. பதட்டமா வந்து ஸ்கூலுக்கு போறாங்களா? பதட்டமா போறதோட சேஃப்டி முக்கியமா இல்லையா? இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களாவது சொல்லணும்ல, அப்பா ஹெல்மெட் போட்டு போங்க, அம்மா ஹெல்மெட் போட்டு போங்க. எவனுமே கேட்க மாட்டேங்கிறாயா? அட மாமா மாமா, நீங்க சொல்றது நியாயம் தான். நம்ம சொல்றதை எவன் கேட்க